ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சேஃபாக இருக்கோம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறது ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே vlog. சண்டே பண்ணது தான் வந்து இதில் வந்து இருக்கும். இதில் வந்து நான் ஒரு லஞ்ச் காம்போ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்ப சிம்பிளானது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டீ தான் எப்பவும் போல். இது வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்கே போட்டு வச்சது. அதுக்கப்புறமும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. இப்போ வந்து டீயும் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் டீ எடுத்துகிட்டு போகும்போதே லஞ்சுக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். லிட்டியோ வந்து எந்திரிச்சு கூட வந்துட்டுருக்கா. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எடுக்க முடியல. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் பண்ணல. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மெட்ராஸ் சட்னிலேருந்து இந்த பொங்கலும் வடையும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆஃபீஸ் போகிறப்போ. இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கூட்டமே இருக்கும். நீங்கள் யாராவது இங்கே இருக்கீங்க அப்படின்னா மெட்ராஸ் சட்னின்னு கூகுள் பண்ணி பாருங்கள், லொக்கேஷன் கிடைக்கும். அங்கே வந்து இந்த பொங்கலும் வடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு 3 சட்னி சாம்பார் கொடுப்பாங்க. காலையிலேயே போகணும், ஒரு 9:15 இது வந்து தீர்ந்து போயிடும். அதுக்கு முன்னாடி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லன்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்ல குளிராகவும் இருக்குது. இப்போ வந்து லன்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று நைட்டு வந்து இந்த மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. மத்தி மீன் இதுதான் ஃப்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதனால் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மத்தி. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா. இங்கே வந்து வேறு கண்ட்ரீஸ் தான் இருக்கும். இங்கே தான் இருக்கும், கத்தார் தான் இருக்கும். நல்ல குண்டு குண்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணால் இந்த மத்தியில் இருக்க டேஸ்ட் வந்து அதில் இருக்காது. அது கறி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப தனியாக இருக்கும். இது கறி வச்சாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்போ கிடச்சாலும் வாங்கிக்கோங்க. வாங்கி வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மசாலா போடலாம். இப்போ வந்து நல்லா இதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கடைசியாக ஒரு தடவை இதில் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுக்கணும். அடுத்தது இதில் மசாலா போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நல்ல கலருக்காக. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதில் சிக்கன் மசாலா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம், எலுமிச்சப்பழ ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த மத்திக்கும் இந்த மத்திக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, அது வந்து நல்லா மொறுன்னு வந்து நம்ம ஃப்ரை பண்ண முடியாது. இது நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா மொறுன்னு இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் பொரியல் பண்ணுறதுக்காக நான் கேபேஜ்லாம் கட் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியல் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி தான், எண்ணெய் போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுறேன். ஒரு கொஞ்சமாக எண்ணெய் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் கடுகு, உளுத்த பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டு. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா கேபேஜ் அதில் சேர்த்துடணும். அப்படியே இதில் தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 நிமிஷத்தில் இது வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா தேங்காய் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிடும். ஈஸியான ஒரு பொரியல் ரெசிபி. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா
கேபேஜ் பொரியலும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி கறி எதுவுமே பண்ணலை. அதுக்கு பதில் வந்து ஒரு துவையல் மாதிரி தான் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு நாகர்கோயில் ஸ்டைலில் ஒரு லஞ்ச் காம்போ இது. அதனால் வந்து ஒரு துவையல் வந்து இப்போ பண்ண போகிறேன். அது உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏற்கனவே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி. இப்போ அதை தான் பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி மத்தி மீன் வாங்குகிறப்போ இந்த ஒரு காம்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பொரியலும் இந்த மாதிரி ஒரு துவையலும் ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே வந்து இந்த சைஸ்க்கு கொஞ்சமாக புளி. இதில் ஒரு புளிப்பு ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு வந்து இதுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறோம். உங்களுக்கு இப்படி மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுக்கணும். ரொம்ப மையாவும் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுக்கணும். அந்த இஞ்சி புளி எல்லாமே வந்து நல்லா வந்து கலந்துருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக நின்றுடக்கூடாது. இப்போது வந்து இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ரொம்ப எண்ணெய் போடணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொரியணும். திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் போடணும் பொரிக்கும் போது. நான் போட வந்து மறந்துட்டேன். அதனால் கடைசியாக இப்போ சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மீன் போடும் போதே கருவேப்பிலை போட்டு எடுத்துடணும், அப்போ நல்லாயிருக்கும். அது இதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது ஃபிஷ் ஃப்ரையும் அது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஒரு ஆம்லெட் போட போகிறேன். அதுக்கு வந்து நான் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகு தூள், அப்புறம் வந்து கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் வந்து கட் பண்ணி அதில் ஒரு முட்டையும் போட்டு அடித்து இப்போ வந்து ஆம்லெட். அவ்வளோதான், ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸோட இந்த துவையல், ஆம்லெட், அதுக்கப்புறமா கேபேஜ் பொரியலும் இந்த மீனும். இந்த காம்போ வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ. இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா ஏதாவது கறி வேணும், இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் க்ளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா திரும்பவும் நல்ல மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் வருமானு தெரியல. ரொம்ப நல்ல ஒரு கிளைமேட். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் லிட்டி கூட விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட்டியை வந்து கொஞ்சம் நேரம் படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா அவள் வந்து ஏமாத்திடுவா. அதனால் இதோட வந்து இன்னைக்கு vlog வந்து முடியுது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.